வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். பொதுவா அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு சிக்கன் 65 பிடிக்கும். ஆனா காய்கறி சாப்பிடுறவங்களுக்கும் அதே சுவையில ஒரு டிஷ் வேணும்னு நினைப்பீங்கல்ல. அவங்களுக்காகவே உடலுக்கு ஆரோக்கியம் தரும் வாழைக்காய வச்சு அதே சிக்கன் 65 சுவையில வாழைக்காய் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் சமையல் மட்டும் இல்ல. வாழைக்காயோட மருத்துவ குணங்கள், மசாலாவோட ரகசியங்கள்னு எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல வாழைக்காயோட நன்மைகள பத்தி பாப்போம். வாழைக்காயில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நார்ச்சத்து, ஃபைபர் செரிமானத்தை சீராக்கும். நீரிழிவு நோயாளிகள் கூட இத அளவோட எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய எப்படி தேர்வு செய்யணும்? நல்லா முதிர்ந்த, காயமில்லாத காயா பார்த்து வாங்கிக்கோங்க. அத எப்படி நறுக்கணும்னா, தோல சீவிட்டு ஒரே சைஸ்ல சின்ன துண்டுகளா நறுக்கினா மசாலா எல்லா பக்கமும் சமமா ஏறும். இப்போ மசாலா தயாரிப்புக்கு வருவோம். நம்ம சேர்க்க போற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. 1. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது செரிமானத்தை தூண்டுறதோட ஒரு நல்ல மணத்தையும் கொடுக்கும். 2. மிளகாய்த்தூள். இது வளர்சிதை மாற்றத்தை மெட்டபாலிசம் தூண்ட உதவும். 3. சிக்கன் மசாலா. இது ஒரு தனித்துவமான சுவையையும் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் 65 வாசனையையும் கொடுக்கும். 4. அரிசி மாவு மற்றும் கார்ன்ஃப்ளார். இந்த இரண்டு கலவைதான் அந்த மொறுமொறுப்பை கொடுக்கும். கார்ன்ஃப்ளார் மாவு வாழைக்காயோட ஈரப்பதத்தை உறிஞ்சி மசாலா உதிராம பார்த்துக்கும். 5. கரம் மசாலா. இதுல இருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைக்காய் துண்டுகளை எடுத்துக்கோங்க. முதல்ல இதுல ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சார நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இத கையால லேசா பிரட்டி விடுங்க. இப்படி செய்யும்போது வாழைக்காயோட அந்த துவர்ப்புத் தன்மை போய் உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு வாழைக்காய்க்குள்ள நல்லா இறங்கிடும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா மற்றும் சிக்கன் மசாலா சேர்த்து கிளறுங்க. இறுதியா அரிசி மாவு மற்றும் கார்ன்ஃப்ளார் மாவ தூவி தண்ணிய அதிகமா ஊத்தாம கையால லேசா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவு வாழைக்காயோட ஒரு மெல்லிய படலமா நல்லா ஒட்டி இருக்கணும். பஜ்ஜி மாவு மாதிரி தண்ணியா இருக்கக்கூடாது. இப்போ இத 20 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க. இந்த 20 நிமிஷம் ஊறினாதான் மசாலா உள்ள நல்லா இறங்கி பொரிக்கும்போது அந்த சுவை அள்ளும். அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்ப மிதமான தீயில வைங்க. இப்போ வாழைக்காய ஒவ்வொன்னா போடுங்க. எல்லாத்தையும் ஒரேடியா கொட்டாதீங்க. மிதமான தீயில பொரிச்சாதான் உள்ள வேகும், வெளியில மொறுமொறுன்னு வரும். பொரியும்போது வர அந்த வாசனையே தனிதான். நுரை அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுங்க. இப்போதான் முக்கியமானது. வாழைக்காய் பொரிச்சு எடுத்த அதே சூடான எண்ணெயில ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய போட்டு பொரிச்சு அத அந்த வாழைக்காய் மேல தூவுங்க. அந்த கருவேப்பிலையோட மணம் வாழைக்காய் 65க்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு துண்டை எடுத்து உங்களுக்காக பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, வெளியில எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. உள்ள பார்த்தா எவ்வளவு மென்மையா வெந்திருக்கு பாருங்க. அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்குல்ல. அந்த வாசனை, அந்த சுவை உண்மையிலேயே வேற லெவல். அவ்வளவுதான் நண்பர்களே. ஆரோக்கியமான, சுவையான வாழைக்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல ஆரோக்கியமான குறிப்புகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.